கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமீன். இந்த நாள் வரை நீங்கள் காத்திருக்கிற ஒரு காத்திருப்புக்கு ஒரு வெயிட்டிங், அதற்கான ஒரு முடிவு வரப்போகுது. நம்ம ஒரு க்யூவில், ஒரு ரேஷன் கடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பில் ஒரு க்யூவில் நிற்கும்போது எப்போ இந்த க்யூ மூவ் ஆகும், எப்போ நமக்கு அந்த முதல் இடத்துல போய் நிற்போம், அந்த பொருளை எப்போ நம்ம வாங்கிட்டு இந்த இடத்துலேருந்து போவோம் அப்படின்னு இந்த வெயிட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ நம்ம அந்த இடத்துல போய் அதை வாங்க முடியும், எப்போ இந்த க்யூவிலேருந்து நம்ம வெளியேற முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு காத்திருப்பு உண்டு. இந்த காத்திருப்பு எப்போது முடியும்? நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் எப்போது நடக்கும்? நான் எண்ணுகிற காரியம் எப்போது நிறைவேறும்? நான் எங்கே உட்காருவேன்? எந்த இடத்திலே உயர்ந்து பறப்பேன்? எந்த எண்ணங்களை கொண்டவனாய் இருப்பேன்? எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையும்? எப்படிப்பட்ட கல்வி எனக்கு அமையும்? எப்படிப்பட்ட தொழில் எனக்கு அமையும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உண்டாகும் என்று அநேக எதிர்பார்ப்புகளோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்படியான காலம் வரப்போகிறது. நீங்கள் பலனடையும்படியான காலம் வரப்போகிறது. நீங்கள் கனி கொடுக்கும்படியான காலம் வரப்போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். கழுகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது உயர்ந்த இடங்கள்லாம் பறக்கும், உயர்ந்த இடங்கள்ல தான் அமரும். அவருடைய பார்வை தூர்வ பார்வை கொண்டது. அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குரிய சிந்தனை, தேவ ராஜ்யத்துக்குரிய எண்ணங்கள், தேவ ராஜ்யத்துக்கு எப்போது போய் சேர்வேன் என்ற வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்ற பறவைகளை பார்த்து என்னால் இந்த பறவையை மாதிரி அழகாக இருக்க முடியவில்லையே, இந்த பறவையை போல என்னால் அழகாக வாழ முடியவில்லையே என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். நாம் உயர பறக்க வேண்டிய பறவை, நாம் உயர இருக்க வேண்டிய பறவை. நம்முடைய பார்வை பரலோக ராஜ்யத்தை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பார்வை நமக்கு ஒத்தாசை வரும் தேவனை நோக்கி கொண்டிருக்க வேண்டிய பார்வை. அப்படிப்பட்ட பார்வை கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்துக்கு சென்றடைய வேண்டும் என்ற குணாதிசயங்களை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர, தாழ்ந்து பறந்து கொண்டிருக்கிற பிசாசின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி கொண்டிருக்காதபடி, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து சுகபோகமாய் நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி கொண்டிருக்காதபடி, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்ததாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பார்வை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். நம்முடைய செயல் தேவ ராஜ்யத்துக்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் புதுபலனை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு விருப்பமானதாக, தேவனுடைய சமூகத்தில் சென்று சேருகிற விதமாக, தேவனுக்கென்று வாழுகிற விதமான எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமே என்றால் நிச்சயம் நாம் பலனடைய முடியும், உயர எழும்ப முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று அடைய முடியும். அதனால இந்த நாளில் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஒருவேளை தொய்வு போல காணப்பட்டால் கைவிட்டு விடாதிருங்கள். நிச்சயம் தேவன் உங்களை பலனடைய பண்ணுவார். உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு உண்டாகும். நீங்களும் உயர எழும்பி பறக்க வேண்டிய காலம் உண்டாக போகிறது. நீங்களும் உயர அமர வேண்டிய, கண்மலையின் மேல் அமர பண்ண வேண்டிய காலம் வரப்போகிறது. உங்களுடைய பார்வையும் உங்களுடைய தொலைநோக்கு காரியங்களையும் தேவன் உங்களுடைய கரத்திலே கைகூடி வர பண்ண போகிற காலம் வரப்போகிறது. உங்களுடைய காத்திருப்பு ஒன்றும் வீணாய் போகிறதில்ல. நிச்சயம் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கரத்திலே கைகூடி வர பண்ணி ஆசீர்வதிப்பார்.